மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை விவரிக்கிறார்கள். எப்போது படித்தாலும் கண்கள் கண்ணீரை சொருகும் சகோதரர்களே. எப்போது அந்த விஷயத்தை பேசினாலும் கேட்டாலும் நமக்குள் ஒரு உணர்ச்சி பெருக்கும். அப்படிதானே? அதாவது நன்மை உள்ளவர்கள் எல்லாம் நன்மையை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்திற்கு போய்விடுகிறார்கள். பாவத்திலேயே மூழ்கி அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன் இவன்கள்லாம் நரகத்திற்கு போய் விடுவார்கள். அங்கே இடையில் ஒரு மனிதன் இருப்பான். எப்படி? அவனுடைய நன்மை சொர்க்கத்திற்கு போக அளவுக்கும் இல்லை, அதே சமயத்தில் நரகத்திற்கும் போகிற அளவிற்கும் அவனுடைய தீமைகள் இல்லை. ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணும்போது இவனது முகம் இருக்குதே, இந்த முகம் நரகத்திற்கு முன்னால் இருக்கிறது, இவனுடைய முதுகுக்கு பின்னால் சொர்க்கத்தை வைத்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது. அதனாலதான் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராத. நல்லாக புரியுங்கள் சகோதரர்களே. கற்பனை என்கிற வார்த்தைக்குள் ஒரு விளக்கம் இருக்கிறது. கனவு, கற்பனை. கனவு, கற்பனை, இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? கனவும் ஒரு மறைவான, அதாவது ஒரு நேரடியாக நமக்கு நடக்காம, நம்ம அதை ஸ்ட்ரெச் பண்ணாம, நம்ம அதை அனுபவிக்காம நடக்கிற மாதிரியே நமக்கு தோன்றது தான். கற்பனையும் தோன்றது தான். ஆனா ரெண்டு கடையில் என்ன வித்தியாசம்? கனவு என்பதற்கு சகோதரர்களே பூட்டும் இருக்கிறது, சாவியும் இருக்கிறது. கற்பனைக்கு பூட்டும் கிடையாது, சாவியும் கிடையாது. கனவுங்கிறது நீங்க நினைச்சதெல்லாம் கன்ற முடியாது பிரதர், அது அதுவா வர்றது. ஆனா கற்பனைங்கிறது நான் கூட இந்தியாவின் பிரதமராக என்னால் கற்பனை பண்ண முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. நான் இதே தென் சென்னையை என்ன சென்னை, மத்திய சென்னையில் வேட்பாளராக போட்டியிட்டு அப்படியே மக்கள் எல்லாம் எனக்கு போட்டு ஒரு 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சு, மக்கள் என்னடா யாரா இந்த அன்சார் ஹுசேன் திடீர்னு இறங்கி திடீர்னு ஓட்டு சீட்டு கேட்டு அல்லது எலெக்ஷன்ல நின்று 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல 10 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல இந்தியாவிலேயே யாரும் ஜெயிக்கல, அதனால இவரை கூப்பிட்டு நம்ம பிரதமராக்குவோம், அதுதான் நம்முடைய தார்மீக கடமைன்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எனக்காக போய் குடியரசுத் தலைவரை சந்தித்து இவரை நீங்க பிரதமராக்குங்க, அப்போதான் இந்தியாவுக்கு மறு வளர்ச்சி. இப்படிலாம் என்னால கற்பனை பண்ண முடியுமா? முடியாதா? ஒரு பேச்சுக்கு நீங்க பண்ண முடியுமா? முடியாதா? ஆனா கனவு பண்ண முடியுமா? கனவுங்கிறது அதுவா வரணும். ஆனா கற்பனைங்கிறது எப்படி வேண்டுமானாலும் பண்ணலாம். இருக்கிற இந்த இடத்தில் இருந்தே நான் இங்க டிராவல் பண்ணலாம், அங்க போலாம், அதை எடுக்கலாம், அப்படி ஒரு ட்ரெஸ் போடலாம், அப்படி ஒரு கார்ல போலாம், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா அந்த கற்பனையை கூட உங்களால் சொர்க்கத்தை குறித்து செய்ய முடியும். வலா ஹதர அலா கல்பி பஷர். எவ்வளவு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள், சின்ன 4 விஷயத்தை அவங்க கிட்ட கோடிங்கா கொடுத்த போது அதை வச்சு எவ்வளவோ, அப்படிதான் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து பாருங்கள் சகோதரர்களே, அவர்கள் செய்கிற வேலைகள் எல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு எதெல்லாம் நம்ம கணினிமயமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ, செல்போன் ஆரம்பித்து உங்கள் பெட்டிக்கடையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கணினி, சின்ன விஷயம் எல்லாத்துக்கும் பின்னாடி இவர்களுடைய மூளைகள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரையும் நீங்க கூட்டு வந்து சொர்க்கத்தை பத்தி ஒன்னு சேடா பார்க்கலாம்னா செய்ய முடியுமா? அவனால முடியாது. அதான் எந்த கண்ணும் கண்டுது. அப்போ அதுல ஒரு காட்சி, அவன் செஞ்ச பாவத்தினுடைய கனப்பரிமாணம், அவன் நரகத்துக்கு போல இருந்தாலும் சொர்க்கத்திற்கு போற அளவுக்கு அவனுக்கு என்ன இல்லை, அந்த அக்கௌண்ட்டும் இல்லை. அதனால இவன் மூஞ்சி நரகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். அவன் என்ன செய்வான்? கொஞ்ச நேரத்துல ரப்பி அப்படின்னு கூப்பிடுவான். யார? அல்லாஹ். அல்லாவே அப்படின்னு கூப்பிடுவான். எனது இறைவனே அப்படின்னு அல்லாவை கூப்பிடுவான். அந்த நேரத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் கொடுக்கிறான். எப்படி? யா அப்தி, என்ன வேணும் உனக்கு? ஏன்னா இவன் அல்லாவை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறான்? பிஇஸ்ஸத்திக வ ஜலாலிக, உன்னுடைய கண்ணியத்தை கொண்டும் உன்னுடைய மகத்துவத்தை கொண்டும் யா அல்லாஹ் அப்படின்னு. சரி, என்ன வேணும் உனக்கு? இஸ்ரிஃப் வஜ்ஹி அனின்னார், இஸ்ரிஃப் வஜ்ஹி அனின்னார். இந்த முகம் நரகத்துக்கு நேரா இருக்கிறதுனால அதனுடைய உஷ்ணமும் ஜுவாலையும் எனக்கு வெப்பத்திற்குள் ஆக்கி கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், என் முகத்தை மட்டும் கொஞ்சம் திருப்பி விடுவேன். அப்போ அல்லாஹ் கேட்பான், இதை நான் உனக்கு கொடுத்துட்டா இதை தவிர எது நீ கேட்க மாட்டேதானே? உன் மீது ஆணையாக கேட்க மாட்டேன். அவசரக்காரனாச்சு. உலகத்துல மனிதனை போல் அவசரக்காரன் யாருமே கிடையாது. ஏட்டா இவ்வளோ பெரிய சான்ஸ். அல்லாஹ் யாரு? அல்லாஹ் யாருங்க? அவன் ரப்புல் இஸ்ஸா, அவன் அருட்கொடைகளை அள்ளி அள்ளி தருபவன். அந்த அல்லாஹ்விடத்தில் உனக்கு தனிப்பட்ட முறையில கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம். நீ பெரிய அளவுல அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கெல்லாம் நீ போக முடியாத அளவுக்கு ஒரு பாவியாக இருந்தா கூட உன் தனிப்பட்ட குரலை எல்லாம் அங்கே கேட்டு உனக்கு பதில் கொடுக்கிறான். யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் போடுன்னு அவன் சொல்லி இருக்கலாமே, ஆனால் வார்த்தை வரவில்லை. என்னுடைய முகத்தை மட்டும் நரகத்திலிருந்து அப்படி திருப்பி வச்சிருயா அல்லாஹ். திருப்பினவன இப்போ அவனுடைய விஷுவல் எங்க இருக்குது? சொர்க்கம். சும்மா இருப்பானா? சொர்க்கத்தை பார்க்கிறான். கனி வர்க்கங்கள், உள்ளே நடைபெறக்கூடிய அந்த மாஷா அல்லாஹ் அற்புதங்கள், அந்த சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய ரகசியங்கள்,
அதெல்லாம் பார்க்குறான். ஆனா உடனே கேட்க மாட்டான். ஏன்? தன்மானம் கொஞ்சம் இருக்குதுல்ல அவனுக்கு. அப்படிதானே? நம்ம சண்டை போடுவோம், குறிப்பா பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுவோம். அவளா பேசுற வரைக்கும் இவனா பேசுற வரைக்கும் அவன் எப்படியும் பேசிடுவாங்க கடைசியில. ஆனா யாரு ஃபர்ஸ்ட் பேசுறங்கிற ஈகோ கொஞ்சம் இவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அங்கேயும் கொஞ்சம் நேரம். இப்ப அல்லாஹ் கிட்ட ஈகோ நடக்குமா? பாப்பான் ஒன்னும் அவனால கட்டுப்படுத்த முடிஞ்சவன ரப்பி அப்படின்னு திரும்ப எனது அல்லாவே, எனது இறைவனே அப்படின்னு என்ன விஷயம்? அல்லாஹ் சொர்க்கத்திற்கு பக்கத்தில் கொண்டு போய் என்ன. அப்பவும் பாருங்க அவசரக்காரன். அப்பவும் என்ன கேட்கலாமே, உள்ளே கொண்டு போய் விடுன்னு கேட்கல. சொர்க்கத்திற்கு பக்கத்தில் என்னை கொண்டு போய் விடியால் அட அடியானே, உன்னை அநியாயம் செய்ய வைத்தது எது? உன்னை ஏமாற்ற வைத்தது எது? ஏமாத்திட்டானா இல்லையா? அவன் என்ன அக்ரிமெண்ட் போட்டான் அல்லா கிட்ட? இதை தவிர எதுவுமே கேட்க மாட்டேன். அது அல்லாவே மேலே சத்தியம் வச்சு சொன்னான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுப்ஹானல்லாஹில் அஸீம் கருணையினுடைய அந்த ரஹ்மா, அந்த பொங்கு கருணையாளர் அல்லவா அவன். திரும்ப திரும்ப மன்னிப்பவன் அல்லவா அவன். எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்பவன் அல்லவா அவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போதும் அவனுடைய அழைப்பை அல்லது அவனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு பக்கத்தில் கொண்டு போய் விடுகிறான். திரும்பவும் சொல்லுகிறான், அடியானே, இதை தவிர எதையும் கேட்க மாட்டாய் தானே? வபிஇஸ்ஸதிக வஜலாலிக, உன் கண்ணியத்தின் மீதானையாக, உன் மகத்துவத்தின் மீதானையாக நான் எதையும் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். தூரத்திலிருந்து பார்த்தாலே உன்னால சும்மா இருக்க முடியல, கிட்ட போனா சும்மா இருக்க முடியுமா? பாப்பான் அப்படியே தம் கட்டுற வரைக்கும் தம் கட்டுவான். கடைசியில திரும்ப ரப்பி. உடனே இதே போன்ற அல்லாஹ்விடத்தில் அந்த சம்பாஷணை நடந்து கடைசியில் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் விட்டு இப்ப அல்லாஹ் பேச ஆரம்பிப்பான். தமன்னயா அப்தி, என் அடியானே ஆசைப்படு. ஆசைப்பட்டலடா, அங்கிருந்து ஆசைப்பட்ட, பாதி தூரம் வந்த, மீதி தூரத்துக்கு ஆசைப்பட்ட, இந்த உள்ள வரைக்கும் வந்துட்ட. தமன்னயா அப்தி. ஏனென்றால் சகோதரர்களே, மனிதன் அவசரக்காரன் மட்டுமல்ல, அவன் ஆசைக்குரியவன் சகோதரர்களே. அவனுடைய ஆசைக்கு ஒரு எல்லையே கிடையாது. அவனுடைய வயதிற்கும் அவனுடைய அந்த தகுதிக்கும் அல்லது அவனுடைய வலிமைக்கும் ஏற்றாற் போல அவன் ஆசைப்பட்டு கொண்டே இருப்பான். எனக்கு ஆசையே இல்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான். உண்மை, அவன் போலி. உண்மையில் மனிதனுக்கு ஆசை இருந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே. குழந்தைகளாக இருக்கும்போது ஒரே ஒரு டாய் கேட்டவன் சந்தை போடுவான். வாங்கி கொடுத்தவன சும்மா இருப்பானா? திரும்ப இன்னொன்னு கேட்பான். ஒரு சாக்லேட்டுக்கு தான் முத நம்ம கிட்ட வருவான். வாங்கி கொடுத்தவன பேசாம இருந்துருவானா? கொஞ்ச நேரம் தான் இருப்பான். அதுக்கப்புறம் அதை கேட்பான். அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம் வெளிநாட்டுக்கு போறோம், 2 வருஷத்துல வந்துடலான்ட்டு தான் போவோம். வந்துட முடியுமா? சரி 5 வருஷம் முடியட்டும், 5 வருஷத்துல வந்துடலாம்னு நினைப்போம். முடியாது. இப்படியே இழுத்துக்கொண்டே போகும் மனிதன். அவசரக்காரன் மட்டுமல்ல, அவன் ஆசைக்கு பிறந்தவன். அப்போ அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறான். தமன்னயா அப்தி, என் அடியானே ஆசைப்படு. உடனே இப்போ அவனுக்கு தெளிவு வந்துடும். வெளியே கிடைச்ச அனுபவம், உலகத்தில் அனுபவத்தை போல் பெரிய ஆசான் எதுவுமே கிடையாது சகோதரர்களே. 1000 புத்தகங்கள் கொடுக்கின்ற அறிவை உங்களுடைய ஒரு 6 ஆண்டு கால அனுபவம் உங்களுக்கு தந்துவிடும். அப்போ இந்த வாட்டி நம்ம அல்லாஹ் கிட்ட வெயிட்டா கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டு கற்பனை கதவை திறந்து விடுகிறான். இவ்வளவு நாள் நம்ம உலகத்துல பண்ண கற்பனையெல்லாம் வெறுமனே கற்பனையாக இருந்தது சகோதரர்களே. வெறுமனே இமேஜினேட்டரி கற்பனை. எவ்வளவுதான். கற்பனைக்கு அர்த்தமே என்னவென்றால் அது உண்மையே ஆகாது, அது உண்மையாகவே இருக்காது. அது கற்பனை என்பது ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கும். அவனுடைய கற்பனை கதவை திறந்து விடுகிறான். எவ்வளவு ஆசைப்பட முடியுமோ ஆசைப்படுகிறான். ஆசைப்பட்டு பட்டு 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 கடைசியில் அவனுடைய கற்பனையே கதவை பூட்டிக் கொள்கிறது. இதுக்கு மேல என்னால் ஆசைப்பட முடியாது. நான் சின்ன வயசுல எனக்கு சில கற்பனை வரும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, இப்ப அல்லாஹ் நம்ம கிட்ட உனக்கு காசு எவ்வளவு வேணும்னு கேட்டா கோடி, இல்ல கோடி 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 சொல்லிக்கிட்டே இருப்போமே தவிர முடிவுக்கு வரவே வராது. இந்த மாதிரி உங்களை யாருக்காவது அனுபவம் வந்திருக்கா என்னன்னு தெரியாது. தனிப்பட்ட முறையில் நம்ம நினைக்கும் போது எத்தனை கோடி வேணும்னு உங்ககிட்ட கேட்கிறான்னு வைங்க. ஒருத்தர் கண்டிப்பா கொடுத்துருவாருன்னா நம்ம 5 கோடி போதும்னு சொல்லிடுவோமா? இன்னொருத்த வந்து 10 கோடின்னு கேட்டா இதோட எக்ஸ்ட்ரா ஆயிருமே. 100 கோடி, அவன் 200 கோடினா எக்ஸ்ட்ரா ஆயிருமே. அப்போ கோடி 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 கோடின்னு போட்டுக்கிட்டு கடைசியில் தெருக்கோடியில தான் நிற்போமே தவிர நமக்கு அது ஒரு எண்டே வராது. ஏன்? கற்பனை இன்ஃபினிட்டி, அதுக்கு ஒரு முடிவே வராது. அப்ப இவன் அல்லாஹ்வுடைய கிங்டமில், அல்லாஹ்வுடைய அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு முன்னால் போய் நின்று கொண்டு, அல்லாஹ்வின் ராஜ்ஜியத்திலே போய் நின்று கொண்டு கற்பனை பண்ணி 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 பார்க்கிறான். கடைசி அவனுடைய கற்பனையே தோல்வி அடைகிறது. இதுக்கு மேல என்னால் ஆசைப்படவே முடியாது அல்லாஹ். அல்லாஹ் திரும்ப தமன்னையா முடியாது அல்லாஹ், நான் ஆசைப்பட்டது அவ்வளவுதான். உடனே நீ எதை ஆசைப்பட்டாயோ அதை போல 1 அல்ல 2 அல்ல 10 மடங்குகள், இன்னொரு அறிவிப்பில் 70 மடங்குகள் அத்தனையும் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பல் தெரியும் வரைக்கும் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிச்சாங்கன்னா, அந்த அடியான் சொர்க்கத்துல பெறானே அதுதான் சொர்க்கத்தின் அந்தஸ்துகளிலேயே ஆக கடைசியான அந்தஸ்து. இப்படி அல்லாஹ் நம்முடைய தௌபாவின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான். ஆனால் அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு எப்படி?
அவர்கள் செய்த பாவம் என்ன என்று அவர்களுடைய வசிப்பிடத்தின் வாசலில் எழுதி வைக்கப்படும். அந்த பாவத்திற்குரிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது அதுவும் எழுதி வைக்கப்படும். அதனால தான் நீங்கள் சூரத்துல் பக்ரா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு கொலை குற்றம் நடந்த உடனே அவங்க என்ன செய்யணும், அந்த பசுமாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருது இல்லையா. இது எல்லாமே காரணம் என்னன்னா, அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெஸ்ட்ரிக்ஷனோடு வைத்திருந்தான். அல்லாஹ் அவர்களுக்கு சில நிபந்தனைகள் போட்டுதான் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் உம்மத்தே முகம்மதிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலையில் செய்கிற பாவத்தை மாலையில், மாலையில் செய்கிற பாவத்தை காலையில், ரெக்கார்டில் இருந்தாலும் பரவாயில்லை, அது கணக்கிற்கு வராது, கணக்கிற்கு வந்தாலும் பரவாயில்லை, அது கண்டனத்திற்குள் வராது, கண்டனம் வந்தாலும் பரவாயில்லை, அது தண்டனைக்கு வராது. எவ்வளவு இருக்குங்க. அப்ப இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ராஜ்யத்திற்கு நுழைவதற்கு ஒரு மிகப்பெரிய முயற்சியையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தையும் நமக்கு ஊட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமதான் மாதத்தை நாம் அனுஷ்டித்தால் மட்டும்தான் நாம் ரப்பானிகளாக மாறுவோம். இல்லை என்றால் கடைசி வரைக்கும் ரமதானிகளாகத்தான் இருக்கும். ரமதானிகள்னா என்னத்தா? ரமதான்ல மட்டும் சில பேர் வடகடை போடுவாங்க தெரியுமா? ரமதான்ல மட்டும் சில பேர் போண்டா பஜ்ஜி போட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா பரம்பரையா அந்த தொழில் செய்யறது கிடையாது. இந்த ரமதான்ல போட்டா வியாபாரம் வரும். அதே போன்று ரமதானில் மட்டும் இவர்கள் பள்ளிக்கு வருவார்கள், ரமதானில் மட்டும் நோன்பு நோக்கிறார்கள், அல்லது ரமதானில் மட்டும் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறார்கள், அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ரமதானிகளாக இல்லாமல் இந்த நோன்பு எத்தகைய உயரிய தாக்கத்தையும் உயரிய நோக்கத்தையும் நமக்கிடையிலே ஏற்படுத்தி உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு ரிச்சுவல் ஸ்பிரிட் என்று சொல்லுகிற ஒரு ஆன்மீக ஒரு உணர்வை இந்த உறுப்புகள் அனைத்தும் பெற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய வழியில், விரும்பக்கூடிய வகையில் இறுதி வரைக்கும் உறுதியோடு வாழக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.